ஒன்னு ரட்சிக்கப்பட்டவங்க, ஒன்னு ரட்சிக்கப்படாதவங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போச்சுப்பா. வெள்ளி காசு எங்க இருக்குது சொல்லுங்க? டாஸ்மார்க்ல இருக்குது. வெள்ளி காசு எங்க இருக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த வெள்ளி காசு ஆண்டவர் எது டைம் ஒப்பிடுறாரு? ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுறாருக்கா? ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தொலைஞ்சு போயிட்டான். ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சு போயிருச்சு. அதான் ஆண்டவர் சாக்குகளுக்குள் வெள்ளி காசை போட்டான் யோசேப்பு. சபைக்குள்ள வெள்ளி காசு வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள வெள்ளி காசு, காணாமல் போயிருக்கிற வெள்ளி காசுகள் சபைக்குள்ள வருவதாக. அநேகர் பணம் புலம் உள்ளவங்களா இருக்கலாம், ஆஸ்தி உள்ளவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய மேன்மையை சுமக்கிறவங்க இருக்கலாம். ஆனா அவர்களும் தொலைந்து போன ஒரு வெள்ளி காசு. சில வெள்ளி காசு விபச்சாரத்துல இருக்குது, சில வெள்ளி காசு குடிவரியில இருக்குது, சில வெள்ளி காசு உலகத்துல இருக்குது, சில வெள்ளி காசு இருளுக்குள்ள இருக்குது, சில வெள்ளி காசு பாவத்துக்குள்ள இருக்குது, சில வெள்ளி காசு உலகத்துடைய அசுத்தத்துக்குள்ள இருக்குது. இதை தேடுவதற்காக தான் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போயிருச்சுன்னு சொல்லி விட்டுறாத. ஒத்த காசார்களை தேடுவதற்கு விளக்க கொள்ளுது. அந்த வெள்ளி பாத்திரத்தை மறுபடியும் கொண்டு வந்து கர்த்தர் போடுவாராக. சபைக்குள்ள சில வெள்ளி பாத்திரங்கள் வருவதாக, சபைக்குள்ள சில வெள்ளி காசுகள் வருவதாக. ஆண்டவர் சொல்றார், அப்பா ஒத்த காசு தானப்பா போயிட்டு 9 காசு இருக்குன்னு சொல்லி விட்டுறாரப்பா. ஏன்னா அந்த 9 காசுடைய வேல்யூவை பார்க்கலாம், அந்த ஒத்த காசுடைய வேல்யூ எனக்கு அதிகம்.